அதில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹீரோட ஃப்ரெண்டாக வர அருணாச்சலேஸ்வரர் தான். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இந்த படத்தில் பெரும் பங்கு நம்மளுக்கு சேவியராக இருந்தது. ஒரு லவருக்கும் நடக்கிற அந்த சம்பாஷணைகள், அந்த டைலாக்ஸ் எல்லாமே, கான்வர்சேஷன், அவரோட ரியாக்ஷன், அந்த ஒன்லைனர் டைமிங் காமெடி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்றோம். எப்பவுமே படம் அப்படின்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களை தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாம அவங்க செஞ்சது அவங்களுக்கு நியாயமா இருக்கலாம், பட் அது எதிர்க்க இருக்கிறவனுக்கு அநியாயம் தான் அப்படின்றத ஹீரோ வாயிலாவே அவங்க போனது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா 22 வருஷத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்க்கணும்னு அவங்க நினைக்காததுக்கு காரணம், அதுக்கு யாராலும் எந்த நியாயமும் சொல்ல முடியாதுன்னு ஒரு டைலாக் வரும். பெர்ஃபெக்ட். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன். அது நல்லா இருந்தது. படம் எனக்கு எங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சுன்னா, இது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியா, இது லவ் ஸ்டோரியா, ஒரு இது ஒரு எமோஷனல் ஸ்டோரியா, இது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, எதை சொல்ல வராங்க அப்படின்ற விஷயங்கள் இங்கே கன்வின்சிங்காக இல்லை. சீனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்போது கண்டிப்பாக அது லிட்டரலி நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும். மோரோவர் ஒரு சில சீன்ஸை ரிப்பீட்டடாக நம்மளுக்கு திருப்பி அதே காட்டும் போது நம்மளுக்கு அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஓகேவா இருந்தது, எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க, ஓகே. பட் ஸ்டில் இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது அந்த ரைட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்து, அந்த கேரக்டரைசேஷன் ஆருக்கும் இன்னும் நல்லா இருந்தாதான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னா 100க்கு நான் 60 கொடுப்பேன்.